வணக்கம் இந்தியா. இன்று ஒரு தகவல். இன்றைய தினம் நாம் போன வாரம் ரீல்ஸில் சொன்னோம், மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் சந்தைகளை அவர்கள் எப்படி பார்க்க வேண்டும் பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போ இந்த நியூஸ் பேஸ்டு ட்ரிகர், தென் ரிசல்ட் பேஸ்டு ட்ரிகர், அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நார்மலாக இப்போ பாருங்க, நேற்றைய தினம் ட்ரம்ப் இந்தியாவுக்கு 50%லேருந்து 18% குறைச்சிட்டேன், ஸோ வி அக்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுத்தாரு. இது என்ன, இட் இஸ் அ நியூஸ் பேஸ்டு ட்ரிகர். அந்த நியூஸ் பேஸ்டு ட்ரிகர் வந்த உடனே சந்தைகள் எல்லாம் அந்த பட்ஜெட் அன்னைக்கு எப்படி விழுந்ததோ அதை தாண்டி புதிய உச்சம் 26,000 தொட்டதை பார்க்க முடிஞ்சது. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிகள் எல்லாம் அவர்கள் என்ன வேலை செய்கிறார்களோ அவர்கள் அதை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இது பேஸ்ட் ஆன் த நியூஸ், த வேல்யூவேஷனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பையிங் செல்லிங், அந்த டிமாண்ட் சப்ளை இருந்துகிட்டே இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா சந்தைகள் என்றால் ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும். போன வாரத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவாக பேசிக்கிட்டு, ஈவன் பட்ஜெட்டு போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பட்ஜெட் அன்னைக்கு எல்லாருமே ரொம்ப நெகட்டிவாக இருந்தாங்க. அதுக்கு மறுநாள் நிறைய பேர், ஈவன் த குட் ப்ரொஃபஷனல்ஸ், தேவ் சோல்டு ஸ்டாக்ஸ். நான் சொன்ன விற்காதீங்க, திஸ் இஸ் நாட் த டைம், பேனிக் ஆகக்கூடாது, சந்தைகளை சரிவாக பார்க்க வேண்டும், இது எப்போ வேணாலும் சரியாகக்கூடும் அப்படின்னு சொன்ன போது கேட்கல. ஸோ அதனால இந்த ட்ரிகர் பேஸ்டு ஈவெண்ட் நடக்கும் பொழுது, அதாவது நியூஸ் பேஸ்டு ஈவெண்ட் ஆர் ரிசல்ட் பேஸ்டு ஈவெண்ட் வரும்பொழுது நாம் அதை சரியாக பார்க்க வேண்டும். அதில் பார்க்கும் பொழுது அதற்கு தகுந்தாற்போல் நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை எடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் நம்மளால தயார் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நண்பர்களே, பேனிக் என்பதை பங்கு சந்தையிலே உபயோகப்படுத்தினோம்னா நஷ்டம் மாறுது நீங்க தான். சந்தைகள் நஷ்டமாகாது, அந்த பர்டிகுலர் கம்பெனி நஷ்டமாகாது. இரண்டாவது, நீங்கள் பங்கு சந்தையில் கம்பெனிகளை வாங்கவில்லை, அந்த கம்பெனியுடைய வியாபாரத்தில் நீங்கள் முதலீடு செய்கிறீங்க இல்லையா? அந்த வியாபாரம் நன்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிருந்தானே முதலீடு செஞ்சிருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இன்றைய தினம் நாம் கூறியிருப்பதெல்லாம் வரும் நாட்களில் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு யுத்திகளை எல்லாம் கையாள வேண்டும். ஸோ தேவையில்லாமல் பயமுறுத்துறாங்க, அவங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்கன்றதை விட்டுட்டு நீங்கள் அதை ஒழுங்காக சந்தைகளில் அவருடைய ஏற்ற இறக்கங்களை பார்த்து முதலீடு செய்தீங்கன்னா உங்கள் முதலீடு பல மடங்காக உயரும். நன்றி, வணக்கம்.